ஆயிரம் அருண்குமார்கள் வந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பயணிக்கும். ஏனென்றால் நாங்கள் சினிமா ரசிகர்கள் கிடையாது. நாங்கள் ஒரு தலைவனை பின்பற்றி வரவில்லை. நாங்கள் தலைவன் சொல்லக்கூடிய கொள்கையை பின்பற்றி வரக்கூடியவர்கள். சில எப்படி சொல்கிறதுன்னா, அன்னமொழியில் சொல்லணும்னா சில பிசுறுகள் வேணால் வெளில போகலாமே தவிர கொள்கையாளர்கள் ஒரு நாளும் போக மாட்டாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ வருண்குமார் அவர்கள் சீமானவர்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனையை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? சீமானவர்களை மட்டும் ஒரு டார்கெட் பண்ணி பிரிவினை இயக்கம் அப்படின்னு சொல்கிறதுல எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கேள்வியிலே பதில் இருக்குது. அது ஒரு 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 உயர் அதிகாரிக்கான ஒரு குறைந்தபட்ச மாண்பு இல்லாத செயல்தான் அது. எத்தனையோ அரசுகள் இருந்திருக்கு, எத்தனையோ ஆட்சியாளர் இருந்திருக்காங்க, எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க. ஆனால் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான செயலில் யாரும் ஈடுபடுவதில்லை. அதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதை அவர் தூண்டி விடுறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய துறைகள் தான். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை இவர் போயிட்டு ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சியையும் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தையும் ஒரு குறிப்பிட்ட நபரையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை கொண்டவர்களையும் அவர் கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தமிழ்நாட்டு அரசியலில் அதிகாரிகளை வைத்து கொண்டு அச்சுறுத்தல் செய்யக்கூடிய ஒரு வேலையாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகேண்ணா. இப்போ இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எது பாதிப்பு வருமா? வருண்குமார் பேசுனதுனால அவரை அவரோட பதவியை எடுக்கணும்னு சொல்லிட்டு கைது கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? வருண்குமாரில் ஆயிரம் வருண்குமார் வந்தாலும் தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கியவர்களால் அந்த கொள்கை கோட்பாட்டை விட்டு எந்த காலத்தில் வெளில போக முடியாது. அவர்கள் போகவும் மாட்டாங்க. மீண்டும் அதை தான் சொல்கிறேன். ஆயிரம் வருண்குமார்கள் வந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பயணிக்கும். ஏனென்றால் நாங்கள் சினிமா ரசிகர்கள் கிடையாது. நாங்கள் ஒரு தலைவனை பின்பற்றி வரவில்லை. நாங்கள் தலைவன் சொல்லக்கூடிய கொள்கையை பின்பற்றி வரக்கூடியவர்கள். அதனால் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் பிரதான எதிர்கட்சியாக இருந்துச்சு இந்திய அளவில். ஆனால் அதன் பிறகு அந்த கட்சி பல தொய்வுகளை சந்திச்சு. ஆனால் கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் இன்று வரைக்கும் கம்யூனிஸ்ட் தான் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக உயிரை விடுமே தவிர இந்த கட்சியிலேருந்து சில எப்படி சொல்கிறதுன்னா, அன்னமொழியில் சொல்லணும்னா சில பிசுறுகள் வேணால் வெளில போகலாமே தவிர கொள்கையாளர்கள் ஒரு நாளும் போக மாட்டாங்க. ஆயிரம் வருண்குமார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னா, நாங்கள் உள்வாங்கி இருக்கக்கூடிய அரசியல் என்பது வேறு. நாங்கள் தலைவர் பிரபாகரன், தமிழ் தேசிய கொள்கை, அண்ணன் சீமான், அவர் வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். தலைவர் பிரபாகரனை குறித்தான ஒரு பார்வை வைகோ, பழநெடுமாறன், சுபவீர பாண்டியன், இன்னும் இருக்கக்கூடிய தியாகு போன்றவர்கள்லாம் கொண்டு போய் சேர்த்ததை விட இவர்கள் அத்தனை பேரும் செய்த வேலையை ஒற்றை மனிதனாக அண்ணன் சீமான் பல லட்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 35-36 லட்சம் வாக்குகள் அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, விடுதலை புலிகள் அந்த தோல்வியில் இருந்தபோது ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தொடங்கியிருந்தா, அண்ணன் சீமான் தொடங்கியிருந்தா, தலைவர் பிரபாகரனுடைய அந்த நெருக்கடியான சூழலில் நாம் தமிழர் கட்சி உருவாகியிருந்தால் இந்நேரம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்க முடியும். ஆனால் அதன் பிறகு எல்லாருமே கைவிட்டாங்க. தமிழீழம் என்கின்ற சொல்லையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருணாநிதி அவ்வளோ வேலையை பண்ணார். விடுதலை சிறுத்தைகளுடைய பேனரில் தமிழீழத்துக்கான பெயரை போடும்போது அந்த பெயரெல்லாம் கண்ணதில் அழிச்சதை நாங்கள் பார்த்துருக்குறோம். பார்வதி அம்மாவில் இந்த மண்ணில் இறங்கக்கூடாதுன்னு சொன்ன ஆட்சி தான் கருணாநிதியுடைய ஆட்சி. ஆனால் அத்தனையும் தாண்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட 30-36 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கோம். தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாக ஒரு கம்பீரமாக தமிழ் தேசிய கொள்கையை வழிநடத்தக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க.